வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 420 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சேலிங் பிரஷர் தான் அதிகமா இருந்துச்சு. பையிங் சைடு எதுவுமே இல்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைட்ல தான் போயிருந்து. பாசிட்டிவ் மொமெண்டம் வரவே இல்ல. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2% மேல நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மிகப்பெரிய லூசரா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1400 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1100க்கு மேல பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா செக்டார்லயும், எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வீக் லோவ நோக்கி அப்படியே எல்லாமே போயிட்டுருக்குது. சேலிங் ப்ரெஷர் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிற மாரி தான் எல்லா அனலிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருந்தது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, அ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அந்த டாரிஃப் வந்து அமல்படுத்திட்டாரு. யுஎஸ்க்கு மெக்சிகோவுக்கும், கனடாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 4 அன்னைக்கு டாரிஃப் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு. 2வது பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு எக்ஸஸா ஒரு 10% வேற போட்டிருக்காரு. ஸோ இந்த இது அனௌன்ஸ்மென்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது. யுஎஸ் மார்க்கெட் இறங்குனோனே, யுஎஸ்ல உள்ள ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய அடி. அதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கும் வந்துச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வீக் லோ நோக்கி போயிடுச்சு. அதுமாரி பார்த்தீங்கன்னா, HCL, இன்ஃபோசிஸு, விப்ரோ, டெக் மஹிந்திரான்னு சொல்லி டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் போயிருக்கு. இந்த ரேலி வந்து பயங்கரமா தொடரும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை யுஎஸ் மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு ரெக்கவரி வேற குடுத்துருச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே ஒரு 1% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன ரெக்கவரி ஒண்ணு குடுத்துருக்கு. அன்னைக்கு ஒரு 400 பாயிண்ட், 500 பாயிண்ட் இறங்கியிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட் அப்படிங்கிற மாரி ஏத்தி வச்சிருச்சு. நாஸ்டாக் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ஏறியிருக்கு. டவ் ஜோன்ஸும் 600 பாயிண்ட் ஏறியிருக்கு. இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா எஃப்ஐ வந்து கன்டினியூஸா சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அ அமெரிக்க அதிபரும், உக்ரைன் அதிபரும் மீட் பண்ணிருக்காங்க வெள்ளை மாளிகையில. அதில வந்து ஒரு காரசார விவாதம் போயிருக்கு. அது நீங்க யூடியூப்லயே போய் சர்ச் பண்ணி பாருங்க. என்ன மாரி பேசியிருக்காங்க என்னங்கிறத நீங்களே பாருங்க. அத வந்து அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டு வார் 3 வந்து நீங்க உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வேற பேசியிருக்காரு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, ஆ ஏன்னா அவரு ஒரு டாரிஃப்ன்னு இது போடுறதுலயே ஏகப்பட்ட எல்லா மார்க்கெட் வந்து இப்ப டவுன்ல தான் போயிட்டுருக்கு. இப்ப இந்த மாரி ஒரு வார்த்தையும் சொன்னதுனால, இது வந்து மார்க்கெட் இது எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. திங்கட்கிழமை அன்னைக்கு. மேபி இது ஃபர்தரா இறங்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்ல ஒரு ஃப்ளாட்டா போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம எதுவுமே இதுல பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுக்கங்க. உங்க போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸோட Q3 ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அ அத அப்படியே நீங்க ஃபர்தர் ஃபாலோ ஆனாலும், பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்ல ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டே இருங்க. அதிக குவான்டிட்டி வாங்காதீங்க. ஒரு 40 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாங்கிக்கிட்டே இருங்க. இது இன்னும் ஃபர்தரா இறங்குச்சுன்னா, உங்களுக்கு தான் லாபம். அதனால கன்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க உங்க ஸ்டாக்ஸ. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11,239 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பாருங்க 12,308 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணம்னா, எம்எஸ்ஐயோட இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதிகமா பையிங்கும் நடந்திருக்கு, அதிகமா சேலிங்கும் நடந்திருக்கு. எஃப்ஐஐ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. டிஐ பாருங்க 28,000 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இத வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமா வாங்குறது, விக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆக்டிவிட்டி வேற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிருக்கு. ஸோ அதுவும் ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா இந்த ரீபேலன்ஸ் இதுல ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ வந்து கழட்டி விட்டுருவாங்க. புதுசா சில ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு போயிருக்கும். சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்து நெகட்டிவ் சைடு போயிருக்கும். ஸோ இந்த மாரிலாம் இருக்குது. ஸோ நீங்க வந்து ஃபர்தரா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட் வந்து கன்டினியூஸா இறங்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது லாங் டெர்முக்கு உள்ளவங்க, லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ன்னு இருக்கிறாங்கன்னா, அவங்கலாம் நல்ல ஸ்டாக்ஸ செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ண ஆரம்பிங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 1,86,000 கோடி வந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் 3யோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6.5 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளது. அது இன்னும் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. அது வரப்போகுது. அதோட ப்ரிடிக்ஷன் வந்து 6.5 இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 6.2 to 6.5 ஆவரேஜா 6.5 வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5 to 5.6 கிட்ட இருந்துச்சு. இப்போ அதோட கொஞ்சம் கூட இருக்கும் அப்படிங்கிற மாரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வி நாட் ஷூர். எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, நல்ல ஒரு சான்ஸு. இந்த டைமில் ஸ்டாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.